நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணி போகிறப்ப அந்த லிங்க் ப்ரோக்கனாக இருந்துச்சுன்னா இல்லை மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த 404ங்கிற ஒரு பேஜில் போய் லேண்ட் ஆகிட்டு நீங்கள் தேடி வந்த பேஜ் கரெக்டாக இல்லை இந்த பேஜ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு வெப்சைட்டை தேடி போகிறப்ப நமக்கு அந்த 404 எரருங்கிறத காமிக்கும். ஆனால் இந்த 404 எரர் ஏன் காமிக்குது, எதுக்காக டெவலப்பர்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸில் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட அந்த 404 எரர் வெப்சைட்டை வந்து நம்ம வந்து ஒரு ரீடிசைன் பண்ண போகிறோம். கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக ஃபன்னாக ஜாலியாக அதை பண்ணலாம். ஸோ இதில் ஃபுல்லாகவே நம்ம வைப் கோடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே ஸ்ட்ரைட்டாக நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி. ஸோ இந்த ஆன்டி கிராவிட்டி வந்து ஒரு ஏஐடின்னு சொல்லுவோம், அதாவது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ஆன்டி கிராவிட்டியில் தான் இன்றைக்கி வந்து நம்ம கோட் டெவலப் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வந்து கூகுள்குள்ளே போய்க்கோங்க. கூகுள்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு வந்து ஆன்டி கிராவிட்டி டவுன்லோடுன்னு கொடுங்க. ஸோ இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கீழே போனீங்க அப்படின்னா மேக் ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ் மூணுமே காமிக்கும். நான் வந்து இப்போ விண்டோஸை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய டவுன்லோட்ஸில் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்டி கிராவிட்டி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. லான்ச் ஆன்டி கிராவிட்டி கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஆன்டி கிராவிட்டியோட இந்த டேஷ்போர்டு வந்து லான்ச் ஆயிடுச்சு. இதில் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி இங்கே வந்து 404ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து ஒரு சாட் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து நமக்கு என்ன வேணுங்கிறத இந்த ஆன்டி கிராவிட்டி கிட்ட வந்து நம்ம கேட்போம். அது வந்து நமக்கு ரிப்ளையாக அந்த கோட் கொடுக்கும். ஸோ இந்த ஆன்டி கிராவிட்டியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபைலுமே கிரியேட் பண்ண வேண்டாம், அதுவே எல்லா வேலையுமே பார்த்துக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஏஜென்ட் டெவலப் பண்ணுற மாதிரி தான். இதுக்குள்ளேயே ஆல்ரெடி வந்து இன்பில்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்னு காமிக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு ஏஜென்ட்டாக நமக்கு வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே கிரியேட் பண்ணி தரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் அமுத்தணும்னா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். சேம் அங்கே குட்டியாக இருக்கிறது தான் இங்கே பெருசாக இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு ஏஜென்ட்டை கொடுத்துடலாம். பட் அது வந்து அவ்வளோ ப்ரிஃபரபிள் கிடையாது. பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் டவுன் ஆகலாம். ஏன்னா உங்கள் சிஸ்டமோட ஸ்பெக்கை பொறுத்து அது மாறும். ஒரு டைமில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த 404 ப்ராஜெக்ட்டை மட்டும் இதை எடுத்துக்கிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற சாட்டை யூஸ் பண்ணியே வந்து பில்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கூகுளில் இருந்து இந்த ஒரு பேஜ் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது திஸ் பேஜ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு 404 தட்ஸ் அன் எரர். The requested URL this page does not exist was not found on this server. That's all we know. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா google.com/this page does not existன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ this page does not existன்னு கொடுத்ததுனால எனக்கு இந்த பேஜில் போய் கரெக்டாக லேண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு டிசைனை ரீவேம்ப் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த ஒரு URL காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த URL நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ ஆன்டி கிராவிட்டியோட இந்த சாட் பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு டீடைல்டு ப்ராம்ப்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற நான் எல்லா ப்ராம்ப்ட்டையுமே ஒரு PDF போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எங்கே அந்த PDF கொடுக்க போகிறேங்கிறத எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கான வேலையை அந்த ஏஜென்ட்டே பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுவே என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான டாஸ்க் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுவே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து index.htmlங்கிற ஒரு பேஜ் அதுவே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ப்ராம்ப்ட்டில் தான் நான் என்னென்ன பண்ணுங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது வந்து style.cssங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பார்ப்போம். ஸோ இதில் என்ன ப்ராம்ப்ட்டில் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேம் மாதிரியான ஒரு வெப்சைட் வேணும், இன்ட்ராக்டிவாக அதை மாற்றி கொடு. ஸோ இந்த 404 வெப்சைட்டுங்கிறது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ தூரம் அது கொண்டு வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து game.jsங்கிற ஒரு ஃபைல் அதுவே கிரியேட் பண்ணியிருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை. ஸோ எப்படி இந்த அவுட்புட் கொடுக்க போகிறதுங்கிறது நான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு லைன் கூட கோட் பண்ணல. ஸோ எல்லாமே வைப் கோடிங் பண்ணி ஏஐ வச்சே பண்ணுறோம். நமக்கு வந்து இங்கே என்ன வேலை அப்படின்னா கரெக்டாக அதை வேலை வாங்குறது தான் நம்மளோட வேலையே. ஸோ 2 to 5 மினிட்ஸில் இது வந்து கம்ப்ளீட் கோடையுமே நமக்கு கொடுத்துரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இது கம்ப்ளீட் கோடை கொடுத்துருச்சு. என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் நான் எப்படிலாம் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து index.html மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட ப்ரௌசரில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நான் டெஸ்க்டாப்பில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 404ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனால் கேம் இண்டெக்ஸ் ஸ்டைல்னு 3 ஃபைல் இருக்குது. இப்போ இந்த index.html கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் இன்ட்ராக்டிவானது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த மவுஸை வந்து நான் எங்கே வந்து கர்சராக மூவ் பண்ணுறேனோ அது வந்து அழகாக காமிச்சிருக்கு. ஸோ oops this page escaped அப்படின்னு கொடுத்துருக்கு. The internet void has swallowed the URL. Help the Google Explorer recover 5 missing fragments to open the portal home. Arrows or mouse to move அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம enter the void கொடுக்குறோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபோன் மாதிரி அழகாக செம்ம இன்ட்ராக்டிவாக கொடுத்துருக்கு. அதாவது இந்த மவுஸை வச்சு நம்ம இதை ப்ளே பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே வந்து நான் இதை இடித்தா அதோட எஃபெக்ட் முதற்கொண்டு பயங்கரமாக கொடுத்துருக்கு. ஸோ இதில் என்ன கேம் வந்து எனக்கு புரியல. அதாவது எப்படி இதை வின் பண்ண போகிறோங்கிறது தெரில.
ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டாக இப்போ நம்ம அடித்து உடைக்கணும். அதுதான் கேமிங்க பாருங்கள். போர்ட்டல் ஸ்டெபிலைஸ்ட், ஆல் ஃப்ராக்மெண்ட்ஸ் கலெக்டட், பாத் பேக் இஸ் கிளியர். கிளிக் ஹோம், பேக் ஹோம் கொடுத்தா ஸ்ட்ரெயிட்டாக google.com போகும்னு நினைக்கிறேன். செம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிருச்சு பார்த்தீங்களா இந்த வெப்சைட்டை. ஸோ அழகாக அதை ரீடைரக்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து 404 எரருக்கு நிறைய க்ரியேட்டிவான ஐடியாஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணது ஒரு கேமிங் லைக் வெப்சைட்டு. உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் என்ன ஒரு வெப்சைட் வேணாலும் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து அதுக்கு உண்டான ப்ராம்ப்டிங் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ ப்ராம்ப்டிங்னா என்னென்னு தெரிலனா நம்மளோட சேனல்லே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ப்ராம்ப்டிங் பற்றி எதுவுமே தெரியலனா கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ எதுக்காக இப்போ இந்த 404 வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூசர் வந்து நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு பேஜ் வந்து டேமேஜான லிங்க் உள்ள போயிட்டாங்க. ஸோ இப்போ உங்களை கரெக்டான லிங்க்குள்ளே ரீடைரக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் எங்கே கொடுத்துருக்கீங்கன்னு யோசிக்கிறீங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட நேம், மொபைல் நம்பர் அண்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறத கொடுத்துட்டு கெட் பிடிஎஃப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஎஃப் கிடச்சிடும். ஸோ அந்த பிடிஎஃப்குள்ளே தான் நான் இது கொடுத்த டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக ஆன்டி கிராவிட்டி வச்சு கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்டி கிராவிட்டிக்கு நீங்கள் ₹1 ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ஐடியே எல்லா கோடும் கொடுத்துருச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம கோடிங்லாம் படிக்கணுங்கிற டவுட் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சு தரேன் உங்களுக்கு. ஸோ இந்த கோட் இது index.html கொடுத்தது இல்லை, இதை காப்பி பண்ணி ChatGPT கொடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஃபைண்ட் த ஃப்ளாஸ் ஆஃப் திஸ் கோட், ஆக்ட் ஆஸ் அ 20+ years எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ChatGPT இதோட ஃப்ளாஸை வந்து எனக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும். ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செமண்டிக் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது டிவ் டேகை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு 10 ப்ராப்ளம்ஸை அதுவே ஸ்டேட் பண்ணியிருக்கு. ChatGPT கொடுத்து கேட்டப்பே வந்து இது இவ்வளோ ஒரு பிரச்சனை கொடுக்குதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பராக இதை உட்காந்து ஒவ்வொரு கோடையும் பார்த்தேன் அப்படின்னா இதில் நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். ஸோ அது கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் எழுதியிருக்காது. இப்போ சிம்பிளான ஒரு இஷ்யூ என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனபிலிட்டி ரிஸ்க் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒரே HTML ஃபைலில் வைக்காமல் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸாக கிரியேட் பண்ணி வச்சா நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த ChatGPT சொல்லுது. ஸோ இப்போ ஏஐ கொடுக்குற கோட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கிற ஒரு கோட்ஸை வச்சு தான் நமக்கு உண்டான விஷயத்தை கொடுக்குதே தவிர புதுசாக அது ஒவ்வொன்றையும் கிரியேட் பண்ணி தரது கிடையாது. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப நமக்கு தேவையான ஒரு கோட்ஸ் எல்லாம் இது கொடுக்குது. பட் நான் ஒரு டெவலப்பராக இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ஏஐ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய டூல் தானே தவிர கம்ப்ளீட்டாக என்னை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு விஷயமா நான் பார்க்கல. நான் இப்போ வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டை ஒரு 1.5 months முடிக்கிறதுக்கு எனக்கு இது ஹெல்ப் பண்ணும். பட் எனக்கு வந்து டெவலப்மெண்ட் தெரிஞ்சாதான் நான் எந்த இடத்துல எதை கொடுக்கணும், செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் எல்லாமே எப்படி வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த ஏஐ டூல்ஸ் மாதிரி இருக்கிற விஷயத்தில் நம்மளால் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் லைக் இன்ஸ்டாகிராமே கம்ப்ளீட்டாக நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த ஏஐ உடனே பண்ணாது. பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணி தான் அந்த ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் ஏஐ வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடுமா இல்லை கோடிங் படிக்கிறது வேஸ்ட்டாங்கிறதெல்லாம். ஸோ இங்கே ப்ரோ கேம்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏஐ இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமிங் தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட கோடிங்கை ஃபாஸ்டர் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் லாங்குவேஜ்னா என்ன, டேட்டா பேசஸ்னா என்ன செக்யூரிட்டிஸ்லாம் கொண்டு வரணுங்கிற எல்லா விஷயத்தையும் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணி படிப்பாங்க. உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்தப்ப சிம்பிளான இங்கிலீஷில் தான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன். இந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், உங்களாலே கண்டிப்பாக கோடிங் படிக்க முடியும். ஸோ அதில் பார்க்குற வீடியோஸில் இருக்கிற கோட் எல்லாத்தையுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி 1 line ஆஃப் கோட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப், நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான், நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. This is Surya signing off. The Tech Brother you never had.